உட்கார்ந்ததுக்கு பேண்டுக்குள்ள 2 பாம்பு போனதான் மிச்சம். ஹலோ, கொத்தோடு குழலாட ஆட ஆட. கொத்தோடு குழலாடவா? ஆமா, யார் பாடுறது? நான் தான் மும்தாஜ் கண்ணா. நீதானா? என்கிட்ட பேசாத. அன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏன் வரல? அன்னைக்கு விழுப்புரம் திருவிழாவில என் கழுத்துல கடந்த செயினை ஒரு கம்நாட்டி உருவிட்டு ஓடி போயிட்டோம். நேர்ல வர சங்கடமா இருக்கு. அப்படியா? அப்ப ஒண்ணு செய்றேன். என் செயினை வேணா உனக்கு தர்றேன், வாங்க. ஆஹா, அப்போ ஒண்ணு செய். உன் செயினை கழட்டி பக்கத்துல இருக்கிற சேர்ல வச்சுட்டு விருட்டுன்னு ஒரு சுத்தி நில்லு. நான் சரட்டுன்னு எடுத்துட்டு உன் முன்னாடி வந்து நிக்கிறேன். சரி சரி. இல்லாததா? கொத்தோடு குழலாடாட. என்ன செயினையும் காணா, அவளையும் காணா. நமோபாக்த சமஸ்த ஸ்ரீ பரமேஸ்வர சுமே சோமனே குருந்தே ஆத்ய ஸ்ரீமராகல்பே வைய சபிதமே இந்து கீதே பாரத். மணிகண்டனுக்கு இன்னும் எவனாவது விசுவாசமா இருந்தா அவனுக்கு இதுதான் கதி. இந்த பணத்துக்கு வேண்டப்பட்டவன் எவனாவது இந்த கும்பல்ல இருந்தா வந்து தூக்கிட்டு போங்கடா. எவனாவது இருக்கீங்களாடா? வாங்கடா, வந்து தூக்கிட்டு போங்கடா. இது அநாத பணம்டா, எரிச்சிடுங்க. ஏய், கலெக்ஷன் எல்லாம் சரியா பாரு. ஓகேப்பா. பணத்துல கை வச்சா கை விட்டுரு. ஓகே ஓகே ஓகே. ராஜா, சொல்லு. என்ன சந்தேகப்படும்? என் விசுவாசத்தை சந்தேகப்பட்ட கெட்ட கோவம். கோவம் தான் என்ன பண்ணுவேன்? வந்துட்டு வந்த வழியில போயிடும். போயிடுமா? அப்புறம் எதுக்கு அது கெட்ட கோவம்ன்ற? அதானே. என்ன சார்? என்னடா கோவம்? என்னடா கோவம்? தெரியாம சொல்றப்பா. இரு போது நிப்பாட்டு. விடு. சரி சொல்லு. விடுப்பா. 59. ஹலோ, யார் பேசுறது? நான் தான். என்னடி என் தங்கம்? ஏன் அழுவுற? எங்க அண்ணா ஆஸ்பத்திரியில இருக்கா. ஐயோ, ஏன்? 9வது படிக்கிற 9 பசங்களுக்கு டியூஷன் எடுத்துக்கிட்டு இருந்தா 9வது மாடியில இருந்து கீழே விழுந்து 9 இடத்துல காயம். 9ஆம் நம்பர் வார்டுல சேர்த்திருக்கோம். ஆபரேஷன் பண்றதுக்கு 9000 ரூபாய் கேக்குறோம். அது டாக்டர். என்ன எல்லாமே 9ஆவே இருக்கு? அது எங்க ஃபேமிலி நியூமராலஜி நம்பர். இருக்கட்டும். அப்புறம் என் சொந்த பணம் 9 ரூபா இருக்கு. வசூல் பண்ண பணத்துல வேணா 9 நேரம் எடுத்துக்கிட்டு 9 நிமிஷத்துல நான் அங்க இருக்கேன்னா சக்தி ஆஸ்பத்திரிக்கு வந்துருவீங்களா? கண்டிப்பா வந்துருவேன் என் செல்ல குட்டி. சீக்கிரம் வண்டியில ஏத்துறா. ஏப்பா, கொஞ்சம் வண்டி எடுவேமா. இதுக்கு சக்தி ஹாஸ்பிடல்ல என்ன டிராப் பண்ணிட்டு போ. நான் என்ன டிரைவர் மாதிரி தெரியறேனா? ஏப்பா, நான் என்ன அப்படியா சொன்னேன்? அண்ணன் தம்பி மாதிரி பழகிருக்கப்பா. நான் அப்படி பழகலையே. ஏன்? என்ன ஒண்ணு இல்லப்பா, இந்த சென்னையில இருந்து வந்த பொண்ணு போன் பண்ணுச்சு, உங்களை உடனே சத்யா ஹாஸ்பிடல் வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுவ? போய் தானே ஆடு. போவே, ஆனா ஒண்ணு கூட்டி போக மாட்டேனே. ஏப்பா, உன் ஆளுக்கு முடியல, என் ஆளுக்கு முடியல. 2 பேரும் போலனா நல்லாவா இருக்கும்? ஆம்பளைய போற இடம் தானே அழகா இருக்கும். என்ன சரி, வண்டியில ஏறு. சரி திரும்பிரப்படாத. ஓடு. ஹலோ, நீ தேடுற பொண்ணு எங்க இருக்காங்க? எங்க சொதப்பிட்டியடா. இவங்களுக்கு என்னாச்சு? லோ பிபி, மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஓகே, அப்போ இந்த பழத்தை எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைச்சு தானே இதில் வாங்கிட்டு வந்தீங்க. ஏய் மும்மு, எங்க இருந்து பேசுற? எங்கேயோ இருக்கேன். பணம் கொண்டு வந்தீங்களா? ஐயோ, பணத்தை பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு லாபிலே அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் டார்லிங். அப்போ ஒண்ணு செய்யுங்க. ஆஸ்பத்திரி கவுண்டர் பக்கத்துல என் கருப்பு பேக் இருக்கு, அதுல போட்டுருங்க, நான் எடுத்துக்கிறேன். சரி, நான் உன்னை பார்க்கணும். நான் அழுகிறத நீ பார்க்க கூடாதுன்னு சொல்லி இருக்கேன். இப்ப நான் அழுதுகிட்டு இருக்கேன். அத பார்த்தா நீயும் அழுவ. அத பாக்குற சக்தி எனக்கு இல்ல. மும்மே, நீ அன்பால சுனாமி மாதிரி பொங்கி எழிலடிச்சலாம். அப்ப போடு. எது? பணத்தை போடு.
செத்துட்டாளா? இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். இந்த மருந்து மட்டும் உடனே வாங்கிட்டு வாங்க. ஆக்சுவலி லோ பிபின்னா உப்பே சாப்பிடக்கூடாது. இல்லை உப்பு சாப்பிடணும். நான் பில் பே பண்ணிட்டு வந்தேன். வேண்டாம், நான் பே பண்றேன். இல்லை நானே பே பண்ணுறேன். 2 பேரும் ஒன்று தானே? இல்லை உங்கள் ஃப்ரெண்டு எனக்கும் ஃப்ரெண்டு தானே? இல்லை நான் ஒன்றும் சொதப்பலையே. Okay, Thanks. take care. Right. ஓகே. Okay, bye. 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 என்னாச்சு? என்னன்னு தெரியல. எனக்குள்ள என்னமோ ஆச்சு. இதான் முதல் தடவை. சரி நீ போய் ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண போ. ஒன்றும் இல்லையே. ஒன்றும் இல்லை போ. எல்லா சரக்கு ரெடியா இருக்குல்ல? இருக்கு. எடுத்து அங்க கொண்டு. என்னண்ணே? ஒண்ணும் இல்ல நீங்க போங்க. மிஸ் பண்ணிட்டு மேடா. இதுதான் அவனோட போட்டோ. அவன் எதுக்காக மும்பைக்கு வந்திருக்கான், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், உடனடியாக எனக்கு தெரிஞ்சாகணும். என்னது? பயப்படாதீங்க மேடம். அண்ணன் யார் தெரியுமா? சும்மா சொலட்டி அடிக்கிற யானை. நீ நினைக்கிற மாதிரி சாதா யானை அல்ல, மத யானை. நில்லு. என்ன விஷயம்? உட்காந்து பேசுவோமா? யானை எல்லாம் உட்கார வச்சு பேசுறதுக்கு இது ஒண்ணு ஜூ இல்ல. இங்க நின்னுட்டே பேசுறேன். ஐயால, இந்த பேச்சல நான் கேட்கணுமா? அது வந்து ராஜா தெரியுமா? ராஜா யார்? இளையராஜாவா? உங்களை கூட்டி கொண்டாந்து இந்த வீட்டுல வச்சிருக்காரு அந்த புண்ணிய ராஜா. எங்க ஊராகமையில நாளைக்கு அவருக்கு பிறந்த நாள். வீராசாமி ஐயா உங்களை விருந்து கூப்பிட்டாரு. வந்து வாழ்த்திட்டு வகுறார கொட்டிட்டு போங்க. ஓ, முதலாளி பிறந்த நாளைக்கு நான் எதுக்கு வரணும்? எது? நான் எதுக்கு வரணும்? ஒரு மரியாதை தான். மரியாதை கூட நான் உன்னை கேட்டேனா? இல்ல. அப்ப எதுக்கு மரியாதை கேட்டு வாங்க? இந்த பாருமா, தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வந்து எங்க தலைவரை தங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்க பத்தியா, அந்த மரியாதைக்கு தான். அப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல நின்னு தமிழ்நாட்டுல இருந்து மும்பைக்கு வர எல்லாரையும் நீ விருந்து கூப்பிடுவியா? நீ கூப்பிடுவியா? அது எப்படி முடியும்? பின்ன எதுக்கு எங்களை மட்டும் கூப்பிடுற? நான் என்ன எழுச்சு வையா? திங்காத. கேட்டதுக்கு பதில் சொல்லு. திங்கிறனா? இந்த பார், இப்படியே பேசிக்கிட்டு வெட்டு குத்துற முடியும். நீ வர வேணாம்.
இப்ப எதுக்கு இங்க வந்த? உன்னை விருந்து கூப்பிட. இப்ப வராதங்கற? சரி வா. அத முடிவு பண்ண நீ யாரு? அடா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 . என்னடா இது? சை. இந்த பாருமா, நீ வந்தாவா வராடி போ. நான் வருவேன். இத நான் வந்தவனு சொல்லிக்கலாம்ல? ஏ போகும்போது சொன்னா கேட்க மாட்டியா? டேய், இன்னைக்கு ராஜாவுக்கு பிறந்த நாள். வாங்க அம்மியில அரைச்சா பத்தான்னு கிரைண்டர்ல அரைக்க சொல்லிருக்காண்டா ராஜா. டோட்டல் மும்பையே போதையில சும்மா அப்படியே மிதக்கணும். ஆ? எங்க நீ ஒரு கிளாஸ் போடு. போடட்டுமா? ஓடுறா பார்க்கலாம். அண்ணா 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 ஊர்ல நடந்தது சொல்லுங்கண்ணே. டேய், 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 அதெல்லாம் கேட்காத, அதெல்லாம் கிளறாத. அண்ணா சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே சொல்லுங்க சொல்லுங்கண்ணே சொல்லுங்கண்ணே. ஏய், சொன்னா தாங்க மாட்டீங்கடா. அண்ணா அண்ணா உங்க பிளாஷ்பேக்க சொல்லுங்கண்ணே. சொல்றேன்டா. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, 4 உசுறு. அந்த 4 உசுரையும் அநியாயமா வெட்டி கொன்னுட்டு வந்த பாவிடா நானு, பாவி. நான் வெட்டும் போது கேட்ட அந்த மரண ஓலம் இன்னும் என் காதுல இப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கடா. இந்த சம்பவத்துல இருந்து நான் மனுஷன் கிடையாது, உலகாரே, மிருகம். டேய், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். நான் பாக்குறதுக்கு தான் கேன, ஆனா உள்ளுக்குள்ள யானை, மத யானை. எங்க மிஸ்டர் வீரசாமியை பார்க்க வந்தேன். அவர்தான் வர சொன்னாரு. ஆமா, இங்க என்ன விசேஷம்? ராஜு, பசங்களுக்கு சரக்கு பத்தலை. தேங்க்யூ. ஆமா, என்ன கேட்டீங்க? என்ன விசேஷம்னு கேட்டேன். ஒண்ணும் இல்லையே. ஒண்ணும் இல்லையா? உனக்கு பர்த்டேன்னு சொல்லண்டா. இல்ல பார்த்தா எல்லாரும் ஜாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. எனக்கு பர்த்டேன்னு தெரியல, விஷ் பண்ணடி. என்ன, யாருக்காவது பர்த்டேவா? ராஜு, பசங்க ஆட்டுக்கால் சூப்பு வேணும்னு ஒத்த கால்ல நிக்கிறானுங்க. நீ என்ன பண்ற? அப்புறம் யாருக்காவது பர்த்டேவா? ஆமா, யாருக்கு? இப்போ வந்துட்டு போனானே யானை, அவனுக்கு. ஓஹோ, அப்ப நான் கிளம்பட்டுமா? நான் கிளம்பட்டுமா? இது ராஜு, காலையில இருந்து எங்க போன நீ? கிளம்பட்டுமா? அப்பா கிட்ட ஏதாவது சொல்லணுமா? நான் இங்க அவரை தேடி வரலன்னு சொல்லுங்க. சரி, யாரை தேடி வந்ததா சொல்லணும்? இவரை தேடி வந்த. ஹாப்பி பர்த்டே. இது காப்பி இல்லம்மா, பால். என்னது, பால் பச்சையா இருக்கு? எச்சப்பாலை தான் குடிக்கப்படாது, பச்சைப்பாலை குடிக்கலாம். குடிங்க. அப்பாடா, பாலுன்னு கையில வாங்கி பாங்க குடிக்க போறாங்க. என்னது, பாங்கா? ஆமாம்மா, நாங்க எல்லாரும் குடிச்சிருக்கோம். நீ ஒரு வாய் குடிவே. கும்முன்னு. ஐயோ, உடைஞ்சு போச்சே.